காய்கறி வாங்க போலாமா? என்னடா இவ திடீர்னு பொறுப்பான பிள்ளையா மாறிட்டாலேன்னு பாக்குறீங்க. புரியுது, என்ன பண்றது? காலையிலேயே நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு லஞ்ச் நான் தான் சமைக்க போறேன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டா யூடியூப்னு தேடி ஒரு 2 ரெசிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி போய் சமைப்போமேன்னு கிச்சனுக்கு போனால் தேவையான கிராசரியே காணோம், எல்லாம் தீர்ந்து போய் கிடக்கு. ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அதை வச்சு சமைப்போமேன்னு போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த 4-5 காயும் செத்து போய் கிடக்கு. அதெல்லாம் எந்த மாதம் வாங்கி வச்சதுன்னு கூட தெரியல, காஞ்சு கருவாடாயிடுச்சு. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒருத்தர் ரூல்ஸ் போட்டுட்டாரு, எது தேவையோ அதை மட்டும் எடு, தேவையில்லாததை எடுக்காதுன்ட்டு. ஆனால் நம்ம வேலை என்ன பண்ணுவோம், வீட்டில் ஊன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வேலையை காட்ட வேண்டியது தான். எனக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதாவது சமைக்கிறோமோ இல்லையோ இதை பார்த்துட்டு இதில் அதை செய்யலாம் அதில் இதை செய்யலான்னு சொல்லிட்டு சும்மாவே பில்டப் விட்டு நான் எல்லாத்தையும் ரொப்பிட்டு வந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து எந்த காய்கறியும் வந்து சாக விடாமல் ஒழுங்காக குக் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ நான் கடந்த 1 மாதங்களாக வந்து டயட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி உங்கள் யாருக்குமே எனக்கு சொல்லலை, ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம், சும்மா சொல்லிட்டு அப்புறம் பல்ப் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். உங்களுக்கும் தேவைன்னா சொல்லுங்கள், நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், எப்படி டயட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை கூட அப்டேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்போசிட்லேயே இந்த சேலம் தட்டுவடை செட் கடை இருந்துச்சா, கடந்த 1 வருஷமாக இங்கே வரும்போதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம். கண்டினியூவாக சாப்பிட்டனாலே என்னமோ ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி அந்த கடையை பார்த்தது ஞாபகம் வந்தனால 2 பார்சல் வாங்கிட்டோம். எப்பயும் சாப்பிடுவோம், ஆனால் இப்போ வந்து அங்கே ட்ரைனேஜ் வேலைலாம் ஆகிட்டு இருக்கா, அதனால் அந்த கப்பில் சாப்பிட முடியாதனால பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது டயட்டில் சேராது, ஆனாலும் இது ஒரு ஹெல்த். எப்படி தெரியுமா, இதில் வந்து பீட்ரூட், கேரட்னு சொல்லிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மேலே கீழே இருக்க அந்த நிப்பட்டை தவிர. ஓகே, வீட்டுக்கு வந்த கையோட ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு செத்து போன காயெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்கின எல்லா வெஜிடபிள்ஸையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்பில் என் புருஷர் ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டாரு. எக்ஸ்பீரியனா மைதா, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறன்ற பேரில் கிச்சனை ஒரு வழி பண்ணி வச்சுட்டாரு. நான் வந்து பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, என்னப்பா கிச்சன் இது இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கானிட்டு. நிஜமாவே இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவரும் ஹெல்ப் பண்ணார், 2 பேரும் மாற்றி பண்ணோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த 12:30 மணி வரைக்கும் பண்ணோமா, அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ் அவுட்டு, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம்.